அனைவருக்கும் வணக்கம். தமிழ் மொழி வலையொலியூடாக இணைந்திருக்கிறோம். இன்று இலங்கையில் வெளியாகிய மிக முக்கியமான செய்திகளோடு வந்திருக்கிறோம். அனுராதபுரம் எப்பாவல பிரதேசத்தில் உள்ள ஆரம்ப பாடசாலை ஒன்றின் அதிபர் 1 கிலோவிற்கும் அதிகமான ஹெரோயின் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். சுமார் ஒரு வாரத்திற்கு முன்னர் எப்பாவல நல்லமுதாவ வீதியில் வைத்து கைது செய்யப்பட்ட 30 வயதுடைய ஒருவரிடமிருந்து பெறப்பட்ட தகவலின் அடிப்படையில் அனுராதபுரம் குற்றத்தடுப்பு பிரிவினர் இந்த சுற்றி வளைப்பை மேற்கொண்டுள்ளனர். இதன்போது குறித்த அதிபருக்கு சொந்தமானது என கூறப்படும் எப்பாவல அதகல பிரதேசத்தில் உள்ள கோட்டல் ஒன்றுக்கு பின்னால் புதைக்கப்பட்டிருந்த 1 கிலோ 185 கிராம் ஹெரோயின் போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது தவிர குறித்த அதிபரால் அருகில் உள்ள ஒரு குளத்தில் வீசப்பட்டிருந்த போதைப் பொருளை அளக்க பயன்படுத்தப்படும் மின்னணு தராசு மற்றும் பொலித்தீன் சீலர் இயந்திரம் ஆகியனவும் கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். கைது செய்யப்பட்ட குறித்த அதிபரின் மனைவி தேசிய மக்கள் சக்தியின் பேலியகுடை நகர சபையின் உறுப்பினர் என போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் குறித்த அதிபரின் 22 வயது மகனும் ஒரு மாதத்திற்கு முன்னர் 25 கிராம் ஹெரோயினுடன் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தெதிரோயா சம்பவத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 5ஆக அதிகரித்திருக்கிறது. முன்னதாக தெதிரோயாவில் நீராடச் சென்று 5 காணாமல் போயிருந்தனர். அவர்களில் ஒருவர் உயிருடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். காணாமல் போயிருந்த ஏனைய 4 தேடும் பணி மும்முரமாக நடைபெற்றது. அதன்போது குறித்த 4 உடலங்களாக மீட்கப்பட்டனர். இதேவேளை உயிருடன் ஏற்கனவே மீட்கப்பட்டவரும் தற்போது உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. வடக்கில் குற்றச் செயல்களில் ஈடுபட்ட ஆவா குழு உள்ளிட்ட குழுக்களின் முக்கிய புள்ளிகள் வெளிநாடுகளுக்கு தப்பியோடி இருப்பதாக புலனாய்வு தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறித்த குழுக்களின் 2ஆம் நிலை குற்றவாளிகளே தற்போது இலங்கையில் உள்ளனர். யாழ் மாவட்டத்தில் இயங்கும் வாழ்வெட்டு குழுக்களுக்கான பணம் உண்டியல் மூலம் ஐரோப்பிய நாடுகளிலிருந்து அனுப்பப்பட்டுள்ளன. அதாவது ஒரு குற்றச் செயலுக்காக அவர்கள் 10 லட்சம் வரையான பணத்தை பெற்றுள்ளனர். இவ்வாறு இருக்க இலங்கையில் நடந்த குற்றச் செயலுக்காக ஐரோப்பிய நாடுகளிலிருந்து பணம் வழங்கியவர்கள் தொடர்பில் இலங்கை அரசாங்கத்திற்கு தகவல்கள் கிடைத்துள்ளன. இதன்படி எதிர்வரும் ஜனவரி மாதத்திலிருந்து பல கைதுகள் வெளிநாடுகளில் இடம்பெறலாம். இதேவேளை போதைப் பொருட்களை கடத்துவதற்காக யாழ் மாவட்டத்தில் உள்ள மாணவிகள் மற்றும் அரசாங்க ஊழியர்களும் இந்த கும்பல்களால் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளிவந்துள்ளன. யாழில் பால் குடித்துவிட்டு உறங்கிய 3 மாதங்கள் நிரம்பிய பெண் குழந்தையொன்று நேற்று முன்தினம் உயிரிழந்துள்ளது. புன்னாலை கட்டுவன் தெற்கு சுன்னாகம் பகுதியைச் சேர்ந்த பெண் குழந்தையே இவ்வாறு பலியாகியுள்ளது. குறித்த குழந்தை 21/7/2025 அன்று பிறந்துள்ளது. நேற்றைய முன்தினம் பால் குடித்த வேளை குழந்தைக்கு விக்கல் ஏற்பட்டது. பின்னர் வீட்டார் பிள்ளையை உறங்க வைத்துள்ளனர். இதன்போது குழந்தை அசைவற்ற நிலையில் இருந்துள்ளது. இந்நிலையில் தனியார் வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற வேளை குழந்தை ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். பின்னர் வீட்டார் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு குழந்தையின் சடலத்தை கொண்டு சென்றனர். குழந்தையின் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டார். உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக சடலம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. களுத்துறை பாணந்துறை பகுதியில் உள்ள கோட்டல் ஒன்றில் பேஸ்புக் ஊடாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த களியாட்ட நிகழ்வொன்றில் முன்னெடுக்கப்பட்ட சுற்றி வளைப்பில் ஐஸ் போதைப் பொருளுடன் 10 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதனை போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. சந்தேக நபர்களில் கோட்டல் உரிமையாளர் மற்றும் அவரது மனைவி ஆகியோரும் அடங்குகின்றனர் என்று போலீசார் குறிப்பிடுகின்றனர். அவர்களில் 4 திருட்டு மற்றும் தாக்குதல் சம்பவங்கள் தொடர்பில் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டவர்கள் என்றும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். ஏனையவர்களிடமிருந்து தலா 20 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். கைது செய்யப்பட்டவர்கள் அம்பாந்தோட்டை, கேகாலை, பதுளை மற்றும் தெஹிவளை பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என்றும் போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். வவுனியா பூம்புகார் பகுதியில் இளம் குடும்ப பெண் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவத்தில் மாயமான அவரது கணவர் போலீசில் சரணடைந்துள்ளார். சம்பவத்தினத்தன்று உயிரிழந்த பெண்ணின் தாயார் பணி நிமித்தம் வெளியில் சென்றுவிட்டு மாலை வீட்டுக்கு சென்று பார்த்தபோது மகள் சடலமாக கிடந்துள்ளார். கழுத்து பகுதியில் கூறிய ஆயுதத்தால் வெட்டப்பட்டமையால் மரணம் நிகழ்ந்திருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர். இதேவேளை பெண்ணின் கணவர் அவரது 2 வயது பெண் குழந்தையுடன் தலைமறைவாகியிருந்தார்.
சம்பவம் தொடர்பாக ஈச்சங்குளம் போலீசாருக்கு தெரியப்படுத்தப்பட்ட நிலையில் சம்பவ இடத்துக்கு சென்ற போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வந்தனர். இந்நிலையில் சந்தேக நபரான கணவன் நேற்று மாலை ஈராவூர் போலீசில் சரணடைந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர்.